ஓம் சாந்தி. நான் இப்போ சொல்கிற அனைத்துமே பாபாவுடைய சத்தியமான வார்த்தை. பாபா பாபான்னா நீங்கள் யாரும் நினைக்காதீங்க, நம்மளுடைய அப்பா சிவத்தந்தை தான். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கைக்கு தேவை. இதை கேட்குற யாருமே முழுசாக கேட்டுருங்க, கேட்காட்டி முதல்ல ஆஃப் பண்ணிடுங்க. கேட்கணும்னு உங்களுக்கு கொடுப்பனை இருந்தால் தான் எல்லாருமே கேட்க முடியும். ஏன்னா இப்படி ஒரு சொல்லலாம் சாதாரண ஆளுகளுக்கு கிடைக்காது. நான் பாபா வீட்டுக்கு போகையில் நிறையா பேர் ஏன் விளைச்சலை, ஏன் வீட்டுக்காரர் இல்லையா, அது இதெல்லாம் கேட்குறீங்க. போயிட்டுன்றது என்னங்க, ஆம்பளைங்க கட்டுறீங்க, அதுக்காக பொண்டாட்டி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கிடையாது. உலகத்துக்கு போயிட்டுன்னு இருந்தால் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. ஏன் ஆண்கள் மட்டும் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்கும் ஒயிட்டை போட்டு போகிறாங்க? ஏன் கலர் ட்ரெஸ் போட வேண்டியதானே? அவங்கெல்லாம் போட்டால் மட்டும் எல்லாமே ஒய்ப்பு இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் பெண்கள் உடுத்தினா மட்டும் ஏன் கணவன் இல்லாதவ தான் அந்த ட்ரெஸ்ஸை உடுத்தணும்னு ஒரு கேவலமாக வார்த்தையை விட்டுருக்கீங்க. நான் பாபா கிளாஸ் வந்ததுலேருந்து நிறையா தான் கேட்டிருக்கேன். இந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு ஒரு பவர் இருக்குது. தூய்மை மனசில் வெண்மையான ஒரு மனசு இருக்குது பார்த்தீங்களா, அதற்கு சமங்க அந்த வெள்ளை. நம்ம எவ்வளோ தூய்மையாக இருக்கோமோ அவ்வளோக்கு பாபா நெருக்கத்தில் இருப்போம். எனக்கு பாபா 2002 எனக்கு டிசம்பரில் கிடச்சாரு. இன்றைக்கி 24 வருஷம் ஆகுது. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, கேட்குறவங்க எல்லாருமே இதில் போய் என்ன உனக்கு நல்லா இருக்க, ஏன்னா உன் குடும்பத்தை விட்டு தானே பிரிஞ்சிருக்க, வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இத்தனை சண்டை வருது, இவ்வளோ வருது, நீ என்ன அண்ணனோட சேர்ந்துருக்கியா, சித்தப்பாவோட சேர்ந்துருக்கியா, மாமாவோட சேர்ந்துருக்கியா? இந்த மாதிரி கேள்வி மேலே கேள்வி நிறைய என்னை கேட்குறாங்க. ஏங்க இவ்வளோ வருஷம் சேர்ந்துருந்தோம் பண்ணோம், அது ஒரு கர்மா. நம்ம மொத்தம் 84 ஜென்மாங்க. 84 ஜென்மாவில் இந்த ஒரு ஜென்மா தான் நம்ம சிவனோட கூட பிறந்த நம்ம அப்பான்னு கண்டெடுத்திருக்கார். நம்ம குழந்தைகளை பூரா அவர் கண்டெடுத்திருக்கார். நம்ம அப்பான்னு புரிஞ்சுக்கிட்டவங்க எல்லா பேருமே சிவன் கோயிலுக்கு போகிறாங்க, பண்ணுறாங்க. ஓகே, சிவனை கும்பிட்றது ஒன்றும் இல்லை, அது பக்தி. ஞானம்னு வந்த பிறகு எல்லாமே கிடைக்கும். உலகத்தில் உள்ள எல்லாமே கிடைக்கும். மனசுக்கு நிம்மதி. எனக்கு அவ்வளோ பிரச்சனை வருது இந்த வீட்டில். நான் இன்றைக்கி சாதாரணமாக இப்படி இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். என்னை விட சந்தோஷம் யார் இருப்பாங்களான்னு கூட தெரியாது. அவ்வளோ பிரச்சனை வந்தாலும் வீட்டில் என்னை தனிமையாக தான் வச்சுருக்காங்க. நான் ஒரு ரூமு, எங்கள் பிரதர் ஒரு ரூமு, என் பையன் ஒரு ரூம்பு. ஆனால் வீடு ஒன்று, ஆனால் வேற்றுமையாக இருக்கும். இங்கே அப்படி இல்லை. எந்தெந்த மாநிலத்திலேருந்தும் எங்கெங்கே இருந்தும் வர்றாங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி ஒரே குடும்பமாக தான் தெரியுது. ஏன் அவங்கள பார்க்கல அப்படி தெரியுதுன்னு எனக்கு ஆரம்பத்துலலாம் மதுமன் போனாக்க அவ்வளோ ஒரு மனதில் குஷி இருக்கும். அதைத்தான் பாபா தில் மனசில் குஷி, தில் குஷி அப்படின்வார். அதுக்கு அர்த்தம் அப்போ தெரியாது, இப்போ தான் தெரியுது. அது ஒரு டானிக். அந்த மிட்டாய் சாப்பிட்ருப்பாங்க நிறையா பேர். நான் சாப்பிட்டேன், எனக்கு ஞாபகம் கிடையாது. மதுபனு போனவங்கெல்லாம் எல்லாம் சாப்பிட்டாங்கன்றாங்க, நானும் சாப்பிட்ருக்கலாம். ஆனால் ஏதோ ஒன்றுன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்ருக்கலாம் நான். ஆனால் இப்போ இங்கே கிளாஸ் நடக்கையில சொன்னாங்க, தில்குஷ் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டீங்களான்னு. நானும் கையை தூக்கிட்டேன், ஏன்னா சாப்பிட்ருக்கலாம். அப்போ அந்த அளவுக்கு மனசில் உள்ளத்தில் அவ்வளோ ஒரு இனிமைத்தன்மை, எனக்குள்ள ஒரு நல்ல குணம். நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டியது கிடையாது. எனக்கு தெரியும், பாபாவுக்கு தெரியும் நான் எப்படின்னு. இன்ன வரையும் நான் போய் பேசினது கிடையாதுங்க, உண்மையை மட்டும் பேசியிருக்கேன். யார் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்குங்க. உலகத்தில்
எல்லா பேருமே எல்லா விதமும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்கும். நம்மளுக்கு ஆரம்பத்தில் பார்த்தோன்னே ஒருத்தவங்களை பிடிக்காது, ஒவ்வொருத்தவங்கள பார்க்க பார்க்க பிடிக்கும், ஒவ்வொருத்தவங்கள பார்த்தோன்னே பிடிச்சிக்கிறோம். மனசு தாங்க. நம்ம ஆத்மாண்டு உணர்ந்து ஆத்மாவை மட்டும் பாருங்கள், அது ஒரு உயிர் சக்தி. இந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலை பார்க்காதீங்க. யார் எவ்வளோ அசிங்கமாக இருந்தாலும் அவங்க ஆத்மா, அவங்களுடைய தன்மையை பாருங்கள். அவ்வளோ அழகாக அவங்க ஆள் பார்க்க அப்படி இருப்பாங்க, பிடிக்காது. ஆனால் அவங்ககிட்ட பழகுங்க. பலாப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா, அதில் இருக்க சுவை மாதிரியே தான் அவங்களுடைய குணங்கள். பாபா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக ஏன் படைச்சிருக்காருன்னா, அந்த சிவத்தந்தைக்கு தெரியும். ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு அம்சத்தை கொடுத்துருப்பாரு, ஒவ்வொரு கெட்டதையும் கொடுத்துருப்பாரு. எல்லாருமே, நானும் இருந்திருப்பேன் சின்னதில், நிறையா சேட்டை பண்ணியிருக்கேன், கெட்டது பண்ணியிருக்கேன். எங்கள் அப்பா அம்மா சொல்ல கேட்க மாட்டேன், ஏன் சொல்ல அவங்க கேட்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி அகராதி கிடையாது. ஒரு என்ன ஜாலியாக இருந்திருக்கேன். அந்த மாதிரி தான் நான் வாழ்ந்து வந்திருக்கேன். அப்போ புரியலை. என்னை தனித்தன்மையாக தான் பாபா வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே பார்த்துருக்காரு. நான் வளர்ந்தது எல்லாமே வந்து எங்கள் அப்பா எல்லாமே ஆஃபீஸில் வேலை பார்த்தவங்க தான், அண்ணன் தம்பி எல்லாமே. எங்கள் அப்பா ட்ரெயினில் வந்து பிடி இன்ஸ்பெக்டரு, அவர் ஒரு ஆஃபீஸராக இருந்து இதுட்டு போயிட்டார். ஆனால் அந்த கௌரவம் எனக்கு இப்போ இல்லை. இப்போ என் அப்பா சிவத்தந்தின்னு நான் சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். பிரம்மகுமாரின்னு எல்லாருக்கும் கிடைக்காது. இப்போ அந்த பிரம்மகுமாரின்னு எனக்கு பேர் கிடைக்குதுன்னா, உலகத்தில் வந்து நாங்களாம் கொடுத்து வச்சவங்க. பிரம்மகுமாரி பிரம்மகுமாரர் ஆகிறது வந்து யாரும் லேசில் ஆக முடியாது. தனிமையில் யோசிங்க. நம்ம சொத்து சுகம் எல்லாம் கண்டுபிடிச்சி அதை சேர்த்து கஷ்டப்படுறோம், இதுன்றோம். 5 பைசா இல்லாத ரோட்டில் இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? யாராவது சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்ன வரையும் இது வரைக்கும் சந்தோஷம் கிடையாதுங்க. வீட்டில் யாருக்கும் சந்தோஷம் கிடையாது. ஆனால் பாபா குழந்தைய எல்லாருக்குமே சந்தோஷம் தாங்க. இங்கே எல்லாருமே ஒன்றா தான் இருக்கோம், எல்லாருமே ஒரே குலமாக தான் இருக்கோம். யாருமே இங்கே பிரிவினை கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன ஜாதி மதம் வித்தியாசம், அவங்க அப்படி இவங்க அப்படி, அந்த மனப்பான்மையே பாபா குழந்தைகள் கிடையாது. எல்லாருமே ஒரே ஜாதியாக தான் நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து ரொம்ப வேற்றுமையை கொண்டு வரீங்க. ஜாதி மதம் கலப்பி விட்றாங்க. கட்சியில் அவங்க முதல்ல வரணுன்றக்காகவே கட்சியில் பிரச்சனை. வீட்டில் நான் தான் பெரிய ஆள், ஹஸ்பண்டு பெரிய ஆளாக நினைப்பார். இவன் மனைவி இப்படி இருக்கா அப்படின்னு நிறையா பேர் இருப்பாங்க. அதெல்லாம் சகிச்சுக்கோங்க, நம்மளுடைய கர்மா கணக்கு. வீட்டில் நிறையா பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். வர்றவங்களுக்கு தாங்க அந்த சிவன் வந்து துணை இருப்பார், அவங்கள தான் வந்து தேர்ந்தெடுப்பார். எல்லா பொறுமையும் அவங்களுக்கு இருக்குன்னா அவங்களுக்கு நிறைய அம்சம் இருக்கும். குழந்தைகள்லேருந்தே பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கிறாரு. உலகத்தில் எல்லா பேருமே இங்கே வர முடியாதுங்க. இந்த இடத்துக்கு வர்றாங்கன்னா அவங்க 84 ஜென்மம் எடுத்தவங்களாக தான் இருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அவங்களுக்குள்ள ஒவ்வொரு நல்ல குணங்கள் இருக்கும். நான் இப்போ இங்கே வந்திருக்கேன்னா நான் நிறையா புண்ணியம் பண்ணியிருக்கேன், நிறையா ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணியிருக்கேன். அதனால தான் இப்போ வந்து நான் ரொம்ப குஷியாக இருக்கேன். ஆனால் அந்த குஷியெல்லாம் உங்களுக்கு இருக்கா? என்னை எப்படியே வேறு ஆளாக விட்டாலும் கூட நிறையா குஷியாக இருப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு பாபா வந்து மனசில் தில்லு கொடுத்துருக்காரு. அந்த தில்லு உங்களுக்கு இருக்குமா? கிடையாது. ஒவ்வொரு வந்து அந்த கிளாஸை கேட்டு பாருங்கள். என்ன பாபா வர்றோம் போகிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்காக பாபா சொல்கிறான்னு கேளுங்க. நீங்கள் என்ன தவறு அன்றைக்கி பண்ணீங்களோ அந்த தவறை எடுத்து சொல்லுவார் அவர். உலகத்தில் எல்லா பேருமே வர்றாங்க, அவங்கவுங்களுக்கு தவறை வந்து அதில் சுற்றி காமிப்பார். அவங்க அதை புரிஞ்சுக்கிடுவாங்க. புரிஞ்சுக்கிட்டு அந்த தவறை திருப்பி செய்ய மாட்டாங்க. பாபா குழந்தைய திருப்பி செய்யவே மாட்டாங்க, அதை ஒவ்வொன்றா விடுறாங்க. அப்படித்தாங்க பாபா திருத்துவார். உடனே வந்து நம்மளை வந்து அடித்து சாட்டையை அடித்து, வீட்டில் குழந்தைகளை நம்ம அடித்து திருத்துற மாதிரி, ஸ்கூலில் படின்னு சொல்லி அடித்து திருத்துற மாதிரி கிடையாது. ஒவ்வொரு இனிமைத்தன்மையும் கொடுத்து கொடுத்து என் குழந்தைன்னு சொல்லி அந்த கிளாஸை நீங்கள் கேட்டு பாருங்கள்.
ஒவ்வொரு வார்த்தையும் நம்மளுக்காக அது, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முத்து. அந்த சம்பாத்தியத்தை யாரும் சம்பாதிக்க முடியாது. நீங்கள் எத்தனை கோடி சம்பாரிச்சுக்கோங்க, அது இந்த உலகத்தோடு சரி. சொர்க்கம்ன்றாங்க, அந்த சொர்க்கத்தை நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்க முடியாது. நாங்கள் பார்ப்போங்க, அந்த சொர்க்கத்தில் பார்ப்போம், அந்த சொர்க்கத்தை இதுனுவோம். ஏன் இங்கே இருக்கையிலே கூட நாங்கள் வந்து தினமும் அந்த சிவனை போய் அவர்கிட்ட காலையில் பேசையில் அவர்கிட்ட நல்லா பேசுகிறோம். அவர் சொல்கிறதெல்லாம் எங்களுக்கு நடக்குது. இதெல்லாம் வந்து உண்மை. இதெல்லாம் இது மூஞ்சிக்கு இது போய் பேசுகிறோம். இதெல்லாம் என்னத்தை லூஸு மாதிரி பேசும் அப்படின்லாம் நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, நான் லூஸாகவே இருந்துட்டு போகிறேன் உலகத்தில். நான் எப்படி வேணாலும் உங்களுக்கு இருந்துட்டு போகிறேன். நல்லவளாகவும் தெரியலாம், கெட்டவங்களாகவும் தெரியலாம். பொறாமை பிடிக்கிற குணத்துகளுக்கு நான் ரொம்ப ரொம்ப கெட்டவங்களாக இருக்கலாம். இன்றைக்கி என்னை வாட்ஸ்அப்பில் பார்க்குற எல்லா பேருமே நான் சொல்கிறேன், ஒரு முறை வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள், உணர்ந்து கேளுங்க. இந்த கிளாஸில் கிடைக்கிற மகத்துவம் வேறு எங்கேயும் கிடைக்காது. எத்தனை நீங்கள் காலேஜ் படித்தாலும் கிடைக்காது. மனசுக்கு அவ்வளோ நிம்மதி. என்ன பெரிய நீங்களாம் சாப்பிட்றீங்களே கறி மீன் எல்லாம், அதனால் உங்களுக்கு என்ன உண்டாகுது? நிறையா பேர் தண்ணியிலே இருப்பாங்க. அந்த தண்ணி அடிக்கிறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? கொஞ்ச நேரம். ஆனால் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை. அதனால் தண்ணி அடிச்சுட்டு போகிறவங்கெல்லாம் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வருது பார்த்தீங்களா? ஒவ்வொருத்தவங்க பேசாமல் போய் படுத்துருவாங்க. அவங்க வீட்டில் அந்த பிரச்சனை வராது. ஆனால் அவங்களுக்கு உடம்புல நோயை உண்டாக்கி விடும். அந்த மாதிரி குடிக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனை. நிறைய காசு சம்பாதிப்பான். டக்குன்னு வந்து இந்த காசு ஒரு இடத்துல வர வேண்டிய பெரிய அமௌண்ட் வரலன்னா டக்குன்னு நெஞ்சு வலி வந்து செத்து போயிடும். ஆமாங்க, அது உண்மை. ஏன்னா அவங்க பணத்திலே இருப்பாங்க. அந்த பணம் வந்து காப்பாற்றுதா? காப்பாற்றாது. பாலை கொண்டு தான் அப்புறம் ரூபா வரலையா ஐயோ அப்படின்றதுல ஐயோன்றதுலே போயிடும், உயிர் போயிடும். இது உண்மை. நாங்கள் என்னதான் காசு இருந்தாலும் சரி இல்லாட்டினாலும் சரி, நாங்கள் இங்கே இந்த உடலாலேயும் வாழுவோம். உடலே இல்லாட்டினாலும் ஆத்மாவால் ஒவ்வொரு ஜென்மமும் நாங்கள் உயிரோடு தான் இருப்போம். நீங்கள் வாங்க, இந்த பிரம்மகுமாரி கிளாஸை கேளுங்க, உங்களுக்கு நிறைய கிடைக்கும். நிறைய, ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு முத்து. ஆமாம், அவங்க தான் சொல்கிறாங்க, அவங்க கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்க எடுத்து நம்ம மனத்தை கேட்க அந்த போகிறவங்க அவங்க ஜென்மத்தில் இங்கே வந்திருக்க மாட்டாங்க. ஆனால் அதை பிடிச்சி இருந்துக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க உண்மையிலுமே சிவனுடைய குழந்தைங்க. இது 100% உண்மை. நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கேன். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. ஒரு ஆக்சிடெண்ட்டு எங்கள் பிரதருக்கும் என் பையன் பிரதருக்கும் நடந்துச்சு 2007. பாபா, ஒரே பாபாவை தான் கூப்பிட்டேன். பாபா பாபா அப்படின்னு கூப்பிட்டேன். வந்தாருங்க பெண் ரூபத்தில் ஜவஹர் ஹாஸ்பிட்டலில். மதியானம் 3 மணிக்கு வந்து என் தலையில் கை வச்சோடனே என் அழுகை நின்றுச்சு, சுத்தமாக நின்றுச்சு. நீங்கள் யார் பாபா பாபா, நீங்களே பாபானவும் நான் வந்தேன், நீங்கள் யார் அப்படின்னு என்னை சோதனை பண்ணி கேட்குற மாதிரி அந்த ஆத்மா என்னை கேட்குது. அதுக்கு நான் அவங்ககிட்ட பதில் சொல்கிறேன். நான் பிரம்மகுமாரி, நான் சிவத்தந்தையை தான் கும்பிட்றேன். எங்கள் பையனுக்கும் எங்கள் ஹஸ்பண்டுக்கும் 2 பேருக்கும் ஆக்சிடெண்ட்டு, உயிர் பிழைப்பாங்கன்னு தெரியாது. கையெழுத்து நிறையா வாங்கியிருக்காங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு நாடி துடிப்பு தாங்க இருந்துச்சு. அந்த நாடி துடிப்பில் 2 பேருக்குமே ஒரே பல்ஸ் தான், வேறு எதுவுமே கிடையாது. 5 பல்ஸும் நின்றுச்சு. நின்ற பிறகும் அந்த ஒரு பல்ஸை வச்சு பாபான்னு அவர் கையை இறுக்க பிடிச்சிக்கிட்டேன். இறுக்க பிடிச்ச பிறகு வந்தாருங்க. அழகாக ரோஸ் கலரில் ட்ரெஸ் உடுத்தி, நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்தேன். வார்த்தையை பாருங்கள், ஃபஸ்ட்டு வார்த்தையை நீங்கள் கூப்பிட்டீங்க நான் வந்தேன். பாபா நீங்கள் எந்த பாபா அப்படின்னு கேட்டாங்க அந்த ஆத்மா. நீங்கள் நான் பிரம்மகுமாரின்னாங்க. நானும் பிரம்மகுமாரி தான் அப்படின்றாங்க. நான் உங்களை பார்த்ததே இல்லை மாதாஜி அப்படின்றேன். நான் உன்னைய பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ என் முன்னாடி தான் வந்து உட்காருவேன் அப்படின்றார்.
அவர் முன்னாடி உட்கார்றது யாருங்க? நம்ம மட்டும்தாங்க. பாபாவுடைய குழந்தைகள் தான் அவர் முன்னாடி உட்காருவோம். அப்போ எனக்கு அந்த யோசனை வரல. உங்கள் முன்னாடி நான் பார்த்துருக்கேன், நான் உங்களை பார்க்கல அப்படின்னு. நீங்களும் டெய்லி என்னை பார்க்குறீங்க, ஆனால் பார்க்காத மாதிரி தான் போகிறீங்க. வார்த்தையை பார்த்தீங்களா? பார்த்தீங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது, நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்ற வார்த்தை. தலையில் கை வச்சாங்க, எனக்கு அழுகையெல்லாம் நின்றுச்சு. பாபா இருக்காருங்க எனக்கு, அவர் நிச்சயமாக காப்பாற்றுவார். இந்த உலகத்தில் வந்து பாபா எனக்கு முக்கியம். ரெண்டாவது, இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு எனக்கு ஆள் வேணும். அப்போ எனக்கு என் பையனும் என்னுடைய பிரதரும் உங்கள் குழந்தை தான். நான் உங்கள் குழந்தை ஆகிட்டேன் பாபா. எனக்கு அவங்க கண்டிப்பாக உயிரோட வேணும். இந்த உலகத்துக்கு எனக்கு வேணும், நான் இருக்கிற வரைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி பாபாட்ட கேட்டேன். கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவேன்னு சொல்லி நிறைவேற்றினார். எப்படி தெரியுமா? வந்து திருஷ்டி கொடுத்தாரு. அந்த ஆத்மா மூலம் வந்து மத்தியானம் 3 மணிக்கு வந்து 1 மணி நேரம் யாருங்க நிற்பா நின்று திருஷ்டி கொடுத்தாங்க ஐசியூவில். கொடுத்துட்டு காலையில் நான் எப்போயும் 2 மணிக்கு எழுந்திருப்பேன், அந்த 2 மணிக்கு வந்து திருஷ்டி கொடுத்தாங்க. அப்படியே துயில் மாதிரி இறங்கி வந்தாங்க. அவங்க வரையிலே எனக்கு பார்வையில் என்னடா அவங்க இவ்வளோ அழகாக வர்றாங்க ஆஸ்பத்திரியிலேருந்துன்னு சொல்லி நான் பார்த்தேன். அவ்வளோ இதாக வந்து என்னை பார்த்துட்டு லைட்டாக முத நாள் நின்று கேட்டாங்க, மறுநாள் வந்து பேசலை. நேராக போய் ஐசியூவில் 2:30 இருக்கும் வந்து பார்த்துட்டு 5 மணி வரையும் திருஷ்டி கொடுத்தாங்க. திருப்பி பார்த்துக்கிட்டே, நீங்கள் மாதாஜி எந்த ஊருன்னு கேட்டேன். நீங்கள் கூப்பிட்டீங்கல்ல, நான் புது ஊர்லேருந்து வந்திருக்கேன், நல்லா கேட்டுக்கோங்க, அவங்க புது ஊருன்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு அதுக்கும் அர்த்தம் தெரியலை. நான் புதூர் தான் அப்படின்னாங்க. இந்த புதூர்? ஆமாம் புதூர், நீங்கள் கூப்பிட்டோன்னே நான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க அந்த மாதாஜி. அதோடு சரிங்க போயிட்டாங்க. 6 மணிக்கு எங்கள் வீட்டில் 2 பேருக்குமே, எங்கள் பிரதர் 2 பேருக்குமே உயிர் நல்லா வந்துருச்சு. காலை அசைச்சாங்க. என் பையன் வந்து ஒரு சவுண்டு கொடுத்தான், கிருண்டு. அப்போ நான் வந்து பரவாயில்ல, நம்மளுக்காக ஒருத்தவங்க திருஷ்டி கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஜவஹரில் 2 வாசப்படி தான், எங்களை தாண்டி தான் அந்த 2 வாசப்படிக்கு போகணும். அப்படி இருக்கையில் மேலே போகிறேன். மேலே போய் சிஸ்டர், இந்த புதூர்லேருந்து ஒரு மாதாஜி வந்திருக்காங்க, அவங்க எந்த ரூமில் இருக்காங்கன்னு கேட்குறேன். 10 ரூமு தான் இருக்குது, அந்த 10 ரூமையும் பாருங்கள். அந்த 10 ரூமில் இருந்தால் தான், இங்கிட்டலாம் பூட்டி இருக்குது ரூமெலாம், மேலேயும் இல்லை அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு ரூமாக பார்க்குறேன். 2 பட்டுங்க. அந்த மாதாஜி இல்லைங்க. பாபா அது வரைக்கும் எனக்கு வந்தார். அவரை நான் சோதிக்கிறேனோன்னு நினச்சி அவர் மறைஞ்சிட்டாருங்க. புதூரில் இருந்து யாருமே இல்லை, ரிஜிஸ்டர்லேயும் பேர் இல்லை. அப்போ யார் என்னை காப்பாற்றினா? அதை விடுங்க, 7 நாளில் காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டேன், தையலை கூட பிரிக்கலை. அப்போ ஜவஹர் ஹாஸ்பிட்டலேருந்து எல்லா பேரும் சொன்னாங்க, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. குற்றாலத்துலேருந்து விழுந்து 6 மாதமாக இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, சாப்பிட்றாங்க, பண்ணுறாங்க, கண்ணு மட்டும் வேறு மாதிரியா பார்க்குறாங்க. அவங்களாம் 6 மாதம் இருக்காங்க, நீங்கள் 7 நாள் கூட வரலைங்க அப்படின்னு சொல்லி ஜவஹர் மெடிக்கல்காரர் என்னைய பாராட்டினார். அதெல்லாம் எல்லாம் பாபாவுக்கு தான் சேரும். எங்கள்கிட்ட என்ன சக்தி இருக்குதுன்னு எனக்கு தெரியல. பில்லு வந்து 3.5 லட்சம் கட்ட சொன்னாங்க. கொடுத்தது போக 75,000 கட்டுனாங்க கிளம்பையில். அப்போ தான் வந்து கொஞ்சம் கூட குறைக்க முடியுமான்னு கேட்டேன் அவங்ககிட்ட. நான் சும்மா சொல்லலை, ஏதோ உங்கள்கிட்ட இருக்குது, இவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்க உங்கள் பிரதரனா, உங்கள்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது. யாருமே இப்படி தையல் பிரிக்காமல் சுயநினைவு இல்லாதவங்கள இவ்வளோ தைரியமாக நீங்கள் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு அந்த கடவுள் தான் இருக்காருன்னு அவங்க வாயிலே சொன்னாங்க. நான் போய் சோதனை பண்ணதுலேயும் அந்த அம்மா இல்லை. அந்த வருஷமே 15 நாளில் வீட்டில் போய் பையால பிரித்து வீட்டில் விட்டுட்டு, எங்கள் அண்ணியை விட்டுட்டு இங்கே மதுபன் போயிட்டேன். மதுபன் போனால் எனக்கு கிளாஸில் என்ன வந்துச்சு தெரியுமா? பாபான்னு நான் யாரெல்லாம் என்னைய கூப்பிட்றாங்களோ அவங்களுக்கு நான் இருப்பேன். ஒரு விரலை நீட்டினா நான் அவங்கள பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு அங்கே தாதிகள் கிளாஸ் நடக்குது. அந்த கிளாஸில் கேட்குறேன் கவனமாக. அப்போ சுசிலா அக்கான்னு எங்கள் அக்கா ஒருத்தவங்க என் கூட வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட சொல்கிறேன், அக்கா எனக்கான வார்த்தை வருதுக்கா அப்படின்றேன். ஐரடி கேட்போம் அப்படின்ச்சு. அப்போ பாபான்னு என்னைய ஒரு இது வச்சுக்கிடுவோம், ஒரு ஆக்சிடெண்ட்டே நடக்குது, அவங்க இறந்து போவாங்கன்னு நிறையா பேர் சொல்லிடுறாங்க.
டாக்டரே வந்து பார்ப்போம் அப்படின்ற நிலமையிலேருந்து அவங்கள பார்க்குறாங்க. அப்படி நேரத்துலையும் பாபான்னு நிச்சய புத்தி இருக்கிறவங்களுக்கு நான் அவங்கள நல்லபடி ஆக்குவேன். அப்போ அந்த வார்த்தை யாருக்கு? இப்படித்தான் வந்து பாபா கிளாஸில் ஒவ்வொன்றும் வரும். நம்ம புரியணும். ஏதோ கிளாஸ் கேட்குறோம்னு நினச்சி நீங்கள் கேட்காதீங்க. நான் சிரிப்பேன், ஜாலியாக இருப்பேன், எல்லாம் இருப்பேன். ஆனால் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை. பாபா கிளாஸுன்னு சொல்லி சாதாரணமாக இடம் போட்டுறாதீங்க, சாதாரணமாக கூட பேசிடாதீங்க யாருமே. இவ்வளோ கிடக்காளுங்க வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டில் சோறாக்காமல் போகிற ஆளுங்க பண்ணுறாங்கண்டு. எங்களுக்கு பாபா அந்தந்த இடத்துல உதவி பண்ணுறாரு. 100% இது உண்மை. நீங்கள் வந்து பாருங்கள், ஒவ்வொரு கிளாஸும் கேட்டு பாருங்கள். திருஷ்டி கொடுக்க அப்போ மதுரையிலேருந்து பேஞ்சி, மீனாட்சி பேஞ்சி, உமா சிஸ்டர், திண்டுக்கல்லேருந்து ஒரு சிஸ்டர் எல்லோரும் வந்து எங்கள் பிரதரை பார்த்து திருஷ்டி கொடுத்துட்டு போனாங்க. எங்களுக்காக வந்து பப்பி மாதாஜிக்கு வேண்டிக்கங்க அவங்க பையன் இருக்கு அப்படின்னு சொல்லி யோகா பண்ண சொன்னாங்க கிளாஸில். இந்த கொடுப்பனையெல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காது. எனக்கு கிடச்சிருக்கு. நான் பாக்கியசாலி, பாக்கியவானாத்மா. நான் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தை, உண்மையான குழந்தை. இதெல்லாம் உண்மை. நீங்கள் அனுபவம் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா அனுபவமும் கிடைக்கும். ஆனால் உண்மையாக இருக்கணும். ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு மந்திரம், நம்மளுக்கு கொடுக்குற மந்திரம் பொக்கிஷம். வருங்காலத்துக்கு நம்மளுக்கு அந்த சொர்க்கத்துக்கு போக, தேவதை ஆகிறதுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நீங்கள் அதை மணி போல் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க. இதை கேட்டுட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வர முடியாது. கேட்டுட்டு இப்படிலாம் நடக்குதா அப்படின்றவங்களுக்கு பாபா தூண்டல் கொடுப்பாரு, வந்துருங்க கண்டிப்பாக. அவங்க உண்மையான பாபாவுடைய குழந்தைகள் தான். எல்லாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டாருங்க உலகத்தில். முத்து எப்படி யாருக்கு கையில் சிக்குதோ அவங்க அதிர்ஷ்டசாலி. கடலில் போகிற முங்குற எல்லாருக்குமே முத்து கிடைக்காது. அத்தனை அடி முங்கி போய் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த சிப்பில் இருக்க முத்து அவங்களுக்கு சொந்தம்னா அவங்க கொடுப்பனை வச்சவங்க. அந்த மாதிரி நாங்கள் எங்கள் பாபாவை முத்தாக கண்டெடுத்திருக்கோம். அவர் எங்களை வெகு முத்தாக கண்டெடுத்திருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்லை. வாங்க எல்லாரும். ஓம் சாந்தி.